Hello everyone. நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து டப்ளி லிங்க் லிஸ்டோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல பண்ண அதே 5 ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இதுல வந்து சிங்கிளில வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மட்டும் போகும், இது ரிவர்ஸ் டைரக்ஷன்லயும் இருக்கு. ஸோ பார்க்க போனா நமக்கு 2 நோட்ஸ் இங்க தேவைப்படும் அட்ரஸ் ஸ்டோர் பண்றதுக்கு மட்டுமே. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு 2 நோட் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம் வித் மெயின் ஃபங்க்ஷன். இப்போ வந்து நோடுங்கிற ஒரு கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதில் டேட்டா பார்ட் இருக்கு, டபிள்யூ லிங்க் லிஸ்ட்டுங்கிறதுனால 2 நோட்ஸ் இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் நோட பாயிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரீவியஸ் செக்ஷன், அதில் அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நோட ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் செக்ஷன் இங்கே நெக்ஸ்ட்ல அட்ரஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர், இது வந்து இனிஷியலைசேஷனுக்கு. அப்புறம் ஹெட் நோட் அண்ட் டெய்ல் நோட் இருக்கு, ரெண்டையும் ஸ்டார்டிங்ல நல்லன்னு அசைன் பண்ணிட்டோம். நம்ம வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட்ல பண்ண சேம் கான்செப்ட் தான் இங்கே பண்ண போறோம். ஆனா ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ராவா இங்க வரப்போகுது. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்றதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். மற்றபடி எல்லாமே நீங்க வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்ட் கூட ரெஃபர் பண்ணா சேம் தான். அது ரெஃபர் பண்ணாலே தெரிஞ்சிடலாம். ஓகே, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொன்றா நம்ம டிஃபைன் பண்ணிட்டே வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் அட் எண்ட். ஓகே, இப்போ வந்து இங்க ஹெட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லிங்க் லிஸ்ட் எக்ஸிஸ்ட் ஆகல. ஸோ புதுசா இப்போ டிஃபைன் பண்ற நோடு தான் வந்து லிங்க் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் நோடு. அதனால ஹெட் ஈக்குவல் டு டெய்ல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ப்ரீவியஸ் ஹெட்டுக்கு வந்து ப்ரீவியஸும் இருக்கு, டெய்லுக்கு வந்து நெக்ஸ்டும் இருக்கு. மற்றபடி ஹெட்டும் டெய்லும் கனெக்ட் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல், tail dot previous இல்ல tail dot next. ஏன்னா டெய்லுங்கிறது லாஸ்ட் நோடு. அப்ப லாஸ்ட் நோடுக்கு நெக்ஸ்ட் பொசிஷன் நெக்ஸ்ட் பார்ட் தான் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு அடுத்து வேற நோட்ஸ் இல்ல. ஸோ அதை கொடுத்துடலாம். இதுதான் எக்ஸ்ட்ராவா வரும் இங்க. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்ல என்ன பண்ணுவோம், இன்சர்ட் அட் தி எண்ட். இது வந்து டிஃபால்ட்டா நம்ம ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணிட்டு வர்றது. அதாவது லிங்க் லிஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் தி செகண்ட் ஆர் தேர்ட் பொசிஷன் நம்ம இதை இன்சர்ட் பண்ணிட்டே வருவோம். எப்படின்னா இப்போ நமக்கு வந்து 1 ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இப்போ நான் 2 என்ட்ரு பண்றேன். 2 என்ட்ரு பண்றப்போ டெய்ல் டாட் நெக்ஸ்ட், இங்க 1 இருக்கிறப்பவே ஹெட் என்னவா இருக்கும், ஹெட் இஸ் ஈக்குவல் டு 1, tail is equal to 1 அப்படின்னு இருக்கும். இப்போ நான் 2 இன்சர்ட் பண்றப்போ tail dot next is equal to nn அப்படின்னு கொடுப்போம். அப்போ 1 dot next equal to 2. ஓகே, ஸோ 1க்கு அடுத்தது 2 வரும். இந்த 2 ஓட ப்ரீவியஸ் அதுதான் nn. ஸோ 2 dot previous equal to tail வந்து 1 இருக்கு. அதுக்கப்புறம் tail is equal to nn. அப்போ இப்போ வந்து 1க்கு லிங்க் கொடுத்தாச்சு, 2க்கு 1க்கு இருக்கிற நெக்ஸ்ட் லிங்க் கொடுத்தாச்சு, 2க்கு இருக்கிற ப்ரீவியஸ் லிங்க் கொடுத்தாச்சு. ஸோ இதனால தான் டப்ளி லிங்க் லிஸ்ட்னு சொல்றோம். 1க்கு நெக்ஸ்டும் 2க்கு ப்ரீவியஸும் 2 லிங்க் வருது 2 நோட்ஸுக்குள்ள. ஸோ ஃபார்வர்டும் போகலாம், பேக்வேர்டும் வரலாம். அதனால நடுவில் இருக்கிற 2 லிங்க்கும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ டெய்லுக்கு இருக்கிற நெக்ஸ்ட், அதுக்கு அடுத்தது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இதுதான் எண்ட்ல தான் இன்சர்ட் பண்றோம். ஸோ டெய்லுக்கு அடுத்தது ஒண்ணுமே இல்லை. அப்போ டெய்ல வந்து நம்ம என்னென்ன அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் tail dot next is equal to null. ஓகே, இப்போ இங்க வந்து 4 விஷயம் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 dot next, 1க்கு அடுத்தது நம்ம 2 அசைன் பண்ணிட்டோம். ஸோ 1 to 2 லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு, ஃபார்வர்ட் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. nn dot previous equal to tail, 2க்கு ப்ரீவியஸ் 1 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். ஸோ அந்த டைம்ல பேக்வேர்ட் லிங்க்கும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு.
இப்போ ஃபார்வர்டும் பேக்வர்டு ஆயிடுச்சு. 1க்கு முன்னாடி நல்லுன்னு நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். இங்க இஃப் கண்டிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் நோட் இன்சர்ட் பண்றப்போ ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இங்க ஹெட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. ஸோ 1க்கு முன்னாடி இருக்கிறது ஆப்வியஸ்லி நல் தான். இப்போ டெய்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ டெய்ல் வந்து 1ல இருக்கு. அப்ப டெய்ல் வந்து லாஸ்ட் எலிமெண்டா நம்ம மாத்தணும். ஸோ அதுக்காக டெய்ல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் 2ஓட நெக்ஸ்ட்ல வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ 2 டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்ன்னு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கலன்னா கூட இங்க நல் தான் கொடுத்துருக்கோம். திஸ் டாட் ப்ரீவியஸ் திஸ் டாட் நெக்ஸ்ட் நல்லுன்னு இங்க இனிஷியலைசேஷன்ல வந்துரும். எதுக்கும் அங்க கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக மறுபடியும் இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து டபிள்யூ லிங்க் லிஸ்ட் ஒர்க் ஆகும். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபங்க்ஷனையும் பண்ணிட்டே போகலாம். சிமிலர் தான், அங்க இருக்கிற சிங்கிள் இருக்கிற அதே கோடு, ஜஸ்ட் இந்த ப்ரீவியஸும் நெக்ஸ்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்சர்ட் அட் பிகினிங். ஓகே, இப்போ இன்சர்ட் அட் பிகினிங் எப்படி பண்றோம்னா, இஃப் கண்டிஷன் வந்து டிஃபால்ட் தான். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபங்க்ஷன்ல பண்ணியிருக்கிற சேம் திங் தான் இங்கேயும் பண்றோம். பட் எல்ஸ்ல வந்து இன்சர்ட் அட் பிகினிங் எப்படி பண்ணுவோம்னா, ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்என். ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு ஓகே 1 2 3 4 இப்படின்னு 4 நோட்ஸ் இருக்கு. இப்போ நான் 5ங்கிற ஒரு நோட வந்து இதுக்கு முன்னாடி 1க்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணும்னா ஹெட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னன்னு அசைன் பண்ணும். ஸோ 1 டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னன். ஸோ 1க்கு முன்னாடி 5 இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ 1க்கு ப்ரீவியஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. 5க்கு நெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணல. ஸோ nn டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெட். அப்போ டபுள் லிங்க் நமக்கு அங்கே கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் nn டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு அசைன் பண்ணும். 5க்கு முன்னாடி நல்லுன்னு அசைன் பண்ணும். ஹெட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு அசைன் பண்ணும். இந்த 1ல ஹெட் இப்போதைக்கு 1ஆ இருக்கு. ஸோ அதை தூக்கி நம்ம 5ஆ மாற்றணும். ஸோ அங்கே அவ்வளோதான் வந்து இன்சர்ட் அட் பிகினிங். நெக்ஸ்ட் வந்து insert at specific position. ஓகே, இப்போ இன்சர்ட் அட் ஸ்பெசிபிக் பொசிஷன்ல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அங்க பண்ணிருக்கிற அதே மாதிரி தான் இங்க சிங்கிள்ல பண்ணிருக்கிறது அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ராவா இங்க அங்க வந்து nn டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சி நோட்னு கொடுத்துருப்போம். ஸோ nnக்கு அடுத்தது சி நோடும் nnக்கு ப்ரீவியஸ் முன்னாடி இருக்கிறது பி நோடும். இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். ஸோ அப்படி பண்றப்போ nn டாட் நெக்ஸ்ட்னா சி நோடு. அப்போ சி நோடுக்கு முன்னாடி என்னன்னு வரணும், அந்த லிங்க் டபிள்யூ லிங்க் வரணும். அதுக்காக சி நோட் டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி nn டாட் ப்ரீவியஸ் ஈக்குவல் டு பி நோடுன்னு எக்ஸ்ட்ரா இங்க கொடுத்துருக்கோம். அங்க என்ன கொடுத்துருப்போம்னா பி நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு லிங்க் கனெக்ட் ஆயிரும். இங்க என்னன்ல இருந்து மறுபடியும் ப்ரீவியஸ் நோடுக்கு பி நோடுக்கு போறதுக்காக ப்ரீவியஸ் அப்படிங்கிற நோட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ டபிள்யூ லிங்க் லிஸ்ட் இங்க கிரியேட் ஆயிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து delete at specific position.
இப்போ deleted specific positionல எக்ஸ்ட்ராவா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க நியூ நோடோட ப்ரீவியஸ் ஈக்குவல் டு டெம்ப்னு மட்டும் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். அங்க என்ன பண்ணியிருக்கோம், நோடு ஒரு நியூ நோடுங்கிறது ஒரு டெம்பரரி நோடு. அதுல வந்து நம்ம டெலீட் பண்ண போற நோடோட நெக்ஸ்ட் நோட வந்து இந்த நியூ நோட்ல ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ இருக்கிற டெலீட் பண்ண போற நோடோட ப்ரீவியஸ் நோடும் அதுக்கு அடுத்த நோடும் இங்க லிங்க் பண்ணிடுறோம் ஃபார்வர்ட் லிங்க். அதுக்கான பேக்வர்ட் லிங்க் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல டபிள்யூ லிங்க் லிஸ்டா மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து delete at beginning. அது எப்படி பண்ணுவோம் பார்க்கலாம். delete at beginning எப்படி பண்றோம்னா இங்கேயும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் எக்ஸ்ட்ராவா வருது. head is equal to head dot nextனு கொடுக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற ஃபார்வர்ட் லிங்க் கட் ஆயிடுச்சு. ஆனா பேக்வர்ட் லிங்க் இப்பவும் இருக்கு. செகண்ட் நோட வந்து ஃபர்ஸ்ட் நோடு கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணோம்னா இப்போ இதை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஹெட் நோட் வந்து செகண்ட் நோடா இருக்கும். ஸோ அதோட ப்ரீவியஸ் ஈக்குவல் டு நல்லன்னு பண்ணிட்டோம்னா ப்ரீவியஸ் நோட் கூட இருக்கிற லிங்க் கட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து delete at end. delete at the endல என்ன பண்ணிருக்கோம்னா அகைன் ஒரே ஸ்டெப் தான். tail dot previous equal to null. tailங்கிறது லாஸ்ட் நோடா இருக்கும். அதோட ப்ரீவியஸ் நல் பண்ணிட்டா ப்ரீவியஸ் பேக்வர்ட் லிங்க் வந்து கட் ஆயிரும். tail is equal to temp. temp வந்து லாஸ்ட் பிஃபோர் நோடு. ஸோ tailல வந்து இப்போ லாஸ்ட் பிஃபோர் நோட செட் பண்ணிட்டோம். tail dot next, அதாவது லாஸ்ட் பிஃபோர் நோடோட நெக்ஸ்ட் நோடு வந்து நல் பண்ணிடுறோம். அதனால ரெண்டுக்கும் இருக்கிற லிங்க் பிரேக் ஆயிரும். அவ்வளவுதான் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஆப்ரேஷன். ஓகே, இப்போ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்க. ஓகே, இப்போ நம்ம கிட்ட 1 2 3 அப்படின்னு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். சி நோடு வந்து ஹெட்டா இருக்கு, பி நோடு நல். அப்போ சி நோட் நாட் ஈக்குவல் டு நல்ங்கிறப்போ எல்லா நோடும் விசிட் பண்ணும். அப்போ பி நோட் இஸ் ஈக்குவல் டு சி நோடு டாட் ப்ரீவியஸ். அப்போ ஒன்னோட ப்ரீவியஸ் வந்து நல் கிடைக்கும். சி நோடு டாட் ப்ரீவியஸ் அப்படின்னா ஒன்னுக்கு ப்ரீவியஸ்ல என்ன ஸ்டோர் பண்றோம், நம்ம சி நோடோட நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்றப்போ 2 அப்புறம் 1 வரும். இப்போ சி நோடு ப்ரீவியஸ்க்கும் சி நோடு நெக்ஸ்ட்டுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சி நோட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பி நோடு பண்றப்போ 1க்கு அப்புறம் இருக்கிறதும் 2க்கும் இருக்கிற லிங்க் கட் ஆயிரும். அங்க வந்து நல்லன்னு அசைன் பண்றோம். அதுக்கப்புறம் சி நோட் இஸ் ஈக்குவல் டு சி நோட் டாட் ப்ரீவியஸ். இப்படியே நம்ம ரெண்டு எலிமெண்டா ஸ்வாப் பண்ணிட்டே வரும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து எல்லாமே ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணணும். லைக் இப்போ வந்து பீனோட்னா பீனோட் நாட் ஈக்குவல் டு நல்லா இருக்கணும் ஃபைனலா. அப்படிங்கிறப்போ ஹெட் இஸ் ஈக்குவல் டு பீனோடு டாட் ப்ரீவியஸ் அப்படின்னு செட் பண்ணுவோம். எதுக்குன்னா சப்போஸ் லிஸ்ட்ல வந்து ஒரே ஒரு நோடு தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அசைன் பண்ணிக்க முடியாது. ஹெட் வந்து அந்த நோடா தான் இருக்கும்.
ஸோ அதனால head is equal to p-node dot previous அப்படின்னு assign பண்றோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து display. இதை ரன் பண்ணி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் அட் தி எண்டே கொடுத்து பார்ப்போம், ஏன்னா அதுதானே டிஃபால்ட்டாக நடக்கும் லைக் லிங்க் லிஸ்ட்டில். ஸோ அப்படி பண்ணுறப்போ ஆப்ஷன் 3 டேட்டா வந்து 1, ஆப்ஷன் 3 டேட்டா 2, ஆப்ஷன் 3 டேட்டா 3, ஆப்ஷன் 3 டேட்டா 4 இப்படி 4 எலிமெண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கு ஆப்ஷன் 9 கொடுத்தா 1 2 3 4 டிஸ்பிளே ஆகிடும். இன்சர்ட் அட் தி பிகினிங் பண்ணுறப்போ ஆப்ஷன் 1 டேட்டா 11 கொடுத்தா ஆயிருக்கும். இப்போ அதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கணும்னா 9. ஸோ 11 வந்து ஃபர்ஸ்ட்ல இன்சர்ட் ஆயிடுச்சு. இன்சர்ட் அட் தி எண்ட் கொடுக்குறப்போ ஆப்ஷன் 3 இல்லை இன்சர்ட் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கொடுக்குறப்போ ஆப்ஷன் 2 அதுக்கு வந்து டேட்டா வந்து 100, அப்புறம் பொசிஷன் வந்து தேர்டு பொசிஷன் கொடுக்குறேன். இப்போ அது இன்சர்ட் ஆயிருக்கும். டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். 0 1 2 3 தேர்ட் பொசிஷன்ல 100 வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் டெலீட்டட் பிகினிங் பண்றப்போ நம்ம 11 வந்து டெலீட் ஆகணும். ஸோ 4 கொடுத்தா டேட்டா டெலீட்டட்னு வந்துச்சு. ஆனா இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்குறப்போ எஸ் 11 டெலீட் ஆயிடுச்சு. டெலீட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் கொடுக்குறப்போ பொசிஷன் என்ட்ரு பண்ணோம். நான் 100 டெலீட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது டெலீட் பண்ணலாம். டேட்டா டெலீட்டட்னு வந்துச்சு. டிஸ்பிளே பண்ணுறப்போ 100 டெலீட் ஆயிருக்கு. டெலீட் அட் தி எண்ட் பண்ணுறப்போ 6th ஆப்ஷன் டேட்டா டெலீட்டட், 9th ஆப்ஷன் கொடுத்தா டிஸ்பிளே ஆகும். இப்போ சர்ச் பண்ணுறப்போ 7, நான் என்ன சர்ச் பண்ணுறேன்னா 2 சர்ச் பண்ணுறேன், ஃபவுண்டுன்னு வருது. இது சர்ச் முடிஞ்சு. இப்போ ரிவர்ஸ் 8th ஆப்ஷன் கொடுத்துட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கும். இப்போ அதை டிஸ்பிளே பண்ணால் 3 2 1 ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 10th ஆப்ஷன் கொடுத்தா எக்ஸிட் ஆயிடும். ஸோ தேங்க்யூ வந்துச்சு, எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ சிங்கிளிக்கும் டபுளிக்கும் வந்து ஜஸ்ட் ஸ்மால் சேஞ்சஸ் தான். அதை நம்ம டபுளி லிங்க் லிஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒரு லைன் இல்லைன்னா மேக்ஸிமம் 2 லைன் தான் வரும். அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டு நம்ம சிங்கிளி கோடையே வந்து நம்ம டபுளையே மாற்றிடலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்யூ.